ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதிர் சொன்ன ஆப்ஷன்ஸ் பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. சென்னை போகலாமா வேண்டாமா, ப்ரொஃபஷனல் போலீஸ் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா. கதிர் வந்ததுக்கப்புறம் நின்று பார்த்துட்டே இருக்க, ராஜ் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் பெல் அடிக்கிறாரு சைக்கிளில். அவங்க எந்திரிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தாங்க. ஆமாம், என்ன இவ்வளோ ஆள்தான் சிந்தனை, சும்மா ஒன்றும் இல்லை. சித்தப்பாக்கு பழனி சித்தப்பாக்கு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சொன்னாங்க அண்ணங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை சும்மா தான் காலையில் நீ பேசுனதை பற்றி தான். சரி விடு, சித்தப்பாக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விட்டா சரி. இவங்க மட்டும் இந்த தடவை நடக்கவில்லை, நானே போய் சண்டை போட்டுருவேன் எங்கள் வீட்டிலலாம். சரி, நீ சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இவ்வளோ நாள் நீ நினச்சி நீ பண்ண சண்டையெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது. சரி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். சரி, என்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு முடியாது யோசனை? இதை பற்றியே யோசிச்சுட்ருக்கணுமா, இல்லை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கணுமா? நான் இதை பற்றியே சொல்லணும்னு யோசிக்காத. எனக்கு வீட்டை பற்றி நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. சொல் பேச்சு கேளாமல் இஷ்டத்துக்கு பண்ணுறாலும் நினைப்பாங்க. யார் இல்லைன்னா இப்போ நீ சொல் பேச்சு கேட்டு நடந்தால் மட்டும் எனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க? நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கணும், புரியுதா? அப்போ நான் இதை எடுத்துக்கணும்னு சொல்கிறியா? இங்கே பாரு, உன்னால் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உன்னால் இது முடியும் இது முடியாது அப்படின்னு நீ மட்டும் தான் முடிவு எடுக்கணும். அதுக்காக மற்றவங்கள நீ காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது. இங்கே பாரு, வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க நான் பார்த்துக்கிறேன், சரியா? வாய்ப்பு எல்லா தடவையும் கதை தட்டிக்கிட்டே இருக்காது, புரியுதா? ஸோ வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். அதை வரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கணும். இல்லைன்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு வராமையே போயிடும். அப்புறம் இதுக்கு நீ தான் ரொம்ப வருத்தப்படுவேன். சரி, உனக்கு டைம் என்ன எடுத்துக்கோ, காலைல வரைக்கும் எடுத்துக்கோ. காலையிலக்குள்ளே எனக்கு முடிவு பண்ணி சொல்லு. இல்லை எனக்கு டைமெல்லாம் வேணாம். அப்போ முடிவு எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நான் இந்த வீட்டில் கொஞ்ச நாளாக தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே இந்த வீடு தான். ஸோ நான் தப்பு பண்ணும்போது இந்த வீடு தான் இதை பார்த்துருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதை வந்து தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடு என் கூட துணையாக தான் நிற்கிது. அதே மாதிரி இந்த தடவை இந்த வீடு என் கூட நிற்குன்னு நான் நம்புகிறேன். நான் போலீஸ் ஆகிறேன் கதிர். நல்ல டிசிஷன் தான். சரி, இந்த முடிவுலேருந்து மாறிட மாட்டேல்ல, பின்வாங்க மாட்டேல்ல. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி, நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிறோம், போலீஸ் ஆகிறோம். அப்புறம் ஒரு நிமிஷம், எதுக்கு என்ன தேங்க்ஸ்? எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும். மயில ரூமில் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இல்லாத சர்டிஃபிகேட்டை எங்கேருந்து கொண்டு வரதுன்னு தெரியலையே. எப்போ எங்கள் அம்மா நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன்னு சொல்லிச்சோ அப்போ ஆரம்பிச்சது பிரச்சனை. சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து மாமா கிட்டே வேறு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லா மாட்டிக்க போகிறேன் போல இருக்குது. யோசிக்க நம்ம சரவணன் வந்துடுறாரு. என்ன மயில், என்ன பலமாக யோசிச்சுட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் வரலண்ணே? இல்லைல்ல, நம்ம அம்மாக்கிட்ட பேசிட்டு வந்தால் மாட்ட மாடியில். சரி, நம்ம கோயிலில் ஃபஸ்ட் பார்த்தலாம் மாமா. அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அந்த சாமிக்கிட்டே வேண்டிக்க சொல்லுங்கள். ஆமாம் மயில், அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான். ஏன்னா எனக்கு உனக்கு கொடுத்துருக்குல்ல, நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன்ல. மயில் திடீர்னு நான் சந்தோஷமாக இல்லை மாமா அப்படின்றாங்க. சரவணன் ஷாக் ஆகிடுறாரு. என்ன மயில், என்ன சொல்கிறேன்? நீ சந்தோஷமாக இல்லையா? ஆமாம் மாமா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யாமல், உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்காம, விதவிதமாக லஞ்சு கொண்டு வராமல் நான் சந்தோஷமாகவே இல்லை மாமா. அம்புடுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன் மயில். மாமா, இன்றைக்கி கூட அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன் மாமா. என்னால் உன்னை கவனிக்கவே முடியலன்னு. புருஷனை கவனிக்க முடியாது, அப்படி என்னுடைய வேலையை விட்டுருந்தாங்க மாமா எங்கள் அம்மா. மாமா, சின்ன பிள்ளைங்களாம் படுத்துதுங்க மாமா, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுதுங்க. இன்றைக்கெலாம் பாருங்கள், ஒரு பையனை துரத்திட்டு கிரவுண்டு வரைக்கும் ஓடுனேன் மாமா. என்னால் முடியல மாமா. நான் பேசாமல் இந்த வேலையை விட்டு நின்றவா? மயில், இந்த வேலை அப்பா வாங்கி கொடுத்தது, அப்படி விட முடியாது மயில். அப்பா மனசை கஷ்டப்படல மயில். சரி மாமா. மாமா, உங்களுக்கு குழந்தைங்க என்ன பிடிக்குமா? பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமே. எனக்கும் பிடிக்கும் மாமா. இப்போ தான் ஸ்கூலில் குழந்தைங்க படுத்துகிறாங்கன்னு சொன்னேன் மாமா. அதுவும் வேறு குழந்தைங்க மாமா. நான் சொல்ல நம்ம குழந்தைய. நமக்கு எது மயில் குழந்த? நமக்கு குழந்த வரும்ல மாமா. ஆமாம், வரும் குழந்த வரும். எப்போ மாமா? உனக்கு எப்போ வேணுமோ அப்போ பார்த்துக்கலாம் மயில். சரி மாமா, அவள் குழந்த பிறந்துட்டா நான் வேலையை விட்டுட்டு வீட்டிலே இருந்துக்கிறேன் மாமா. அதுக்கே மயில் வேலையை விடுறேன்? எத்தனை பேர் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. வளகாப்பு முடிஞ்சு லீவ் போடு, அதுக்கப்புறம் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்களா, அம்மா குழந்தைய பார்த்துக்குவாங்க. நீ ஒரு 4-5 மாதம் லீவ் எடுத்துகிட்டு திருப்பி வேலைக்கு போயிடு. இதுக்கே மயில் வேலையை விட்டு நிற்கிறேங்கிற மாமா. சர்டிஃபிகேட் கேட்குறாங்க மாமா. வேலைக்கு போகிற இடம்லாம் சர்டிஃபிகேட் கேட்க தான் செய்வாங்க. நீ சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சுருக்கணும். இல்லை தொலைஞ்சுன்னே அதை வந்து ரீஅப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி மயில்? தப்பு தானே மயில்? இது உன் மேலே தானே மயில் தப்பு. மாமா, திங்கக்கிழமை கூட கேட்குறாங்க மாமா. திங்கக்கிழமை கூட கேட்குறாங்களா?
சரி ஓகே, உங்கள் அம்மா அப்பாவை தேட சொல்ல, ஒரு ஜெராக்ஸ் இருந்தால் கூட போதும், அதை கொடுத்தா ஒத்துக்குவாங்க. தேடி பார்க்க சொல்லுங்கள் வீட்டில். சரி விடு, இந்த சர்டிஃபிகேட் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். மாமா உங்களுக்கு என் கஷ்டம் புரியவே இல்லை மாமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க மயில். ராஜியும் கதிரும் எப்பயும் போல் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ ராஜி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன நேற்று தான் ஓடுறேன் போலீஸ் ஆகிறேன்னு இப்போ என்ன உட்காந்து இப்படி மூஞ்சி தூக்கி போட்டிருக்கேன், ஏன் இப்படி மூஞ்சி தொங்க வச்சுட்ருக்கேன், இல்லை இந்த படிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போயே காலையிலேருந்து சாயந்தரம் ஃபுல் ஆக்குப்பைடாக தான் இருக்குது. சாயந்தரம் சமைக்கிறேன்னு கிச்சனுக்குள்ளே போய் உருட்டிக்கிட்டு இருக்கேல்ல, அதை அதை பண்ணாமல் படி. சமைக்க வேண்டாமா, நீ என்ன சமைக்கிற 4 கை அறுத்து விடுற, எங்கள் அம்மாவே பார்த்துக்குவாங்க, அம்மா கிட்டே சொல்லு எனக்கு எக்ஸாம் இருக்கத்தான் படிக்கணும்னு, ஒன்று அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சரி என்ன படிக்கணும்னு நேற்று நைட்டு போனால் அதை ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தான் கேட்பாங்க, தமிழும் ஜென்ரல் நாலேஜும், புரியுதா? ஸோ அந்த 2க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் 20 வருஷத்தில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். அதை நம்ம லைப்ரரியில் இருக்கான்னு பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கு எடுத்து தரேன். ரொம்ப தேங்க்ஸ் கதிர். எதுக்கு தேங்க்ஸ்? ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும், புரியுதா? சரி எந்திரி, எந்திரி, ப்ராக்டிஸ் பண்ணு, எந்திரி அப்படிங்கிறாரு. பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம பாண்டியன் அதை பார்த்துட்றாரு. இவங்க கூட வந்ததை, இவங்களோட ப்ராக்டிஸை பார்த்துட்டு பாண்டியன் இன்னும் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காரு வீட்டில். நம்ம கோமதி அரிசி காஃபி கொடுத்துட்டு, எங்கே இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதையாவது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், சமைச்சு தரேன். ஆமாம் தினமும் எனக்கு என்ன சமைக்கிறப்பாரு, ஏங்க இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க, வேண்டுதல் இங்கேருந்து போ முதல்ல அப்படின்னு கத்துறாரு கோமதியை. கதிரும் ராஜும் ப்ராக்டிஸ் முடிஞ்சு உள்ளே வராங்க. கதிர் அவங்கள நிறுத்தி கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரீங்க, உங்கள் 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டு வரீங்க, கிரவுண்டுக்கு அப்படிங்கிறாரு கதிர். ஏண்டா எத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட, இந்த ஓடுறது குதிக்கிறது கிரவுண்டுக்கு போகிறதெல்லாம் வேண்டான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னதை நீங்கள் 2 பேரும் காதில் கூட வாங்கல, அப்படி தானே? இங்கே பாருப்பா ராஜி, உன்னை நான் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்ல, போலீஸ் வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னேன். அதுவும் இந்த வேலை எதுக்கு வேண்டான்னு சொல்கிறேன், அந்த வேலையில் கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு தானே வேண்டான்னு சொல்கிறேன். அதையும் நீ கேட்க மாட்டேன் நடம் பிடிச்சா என்ன பார்த்தோம் ராஜி இது? இவன் தான் திமிரு பிடிச்சவன், நான் சொன்னால் பேசினா கேட்கவே மாட்டான். இப்போ நீயும் கேட்கக்கூடாது முடிவு பண்ணி வச்சுருக்கியா? இல்லை மாமா, அது நீங்கள் பாருங்கள், நான் தான் அழகு கிரவுண்டு கூட்டிகிட்டு போனேன், என்ன பேசணும் என்கிட்ட மட்டும் பேசுங்க. டேய் கதிர், யார்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி அளவு சத்தம் போடுறாங்க. அம்மா நான் ஒன்றும் தப்பாக செய்யலையம்மா. டேய் கதிர், அப்பா ஒன்று செய்ய வேண்டான்னு சொன்னால் அதை கேளேண்டா கதிர் அப்படின்னு சரவணனும் சத்தம் போடுறாரு. அண்ணன் நீ இருண்ணே நான் பேசிக்கிறேன், அதுக்கு இல்லைடா அப்படின்னு சொன்னால் செந்தில் சொல்கிறாரு. அண்ணன் இருண்ணே, அவன் தான் அவனுக்கு பேசிக்கிறேன்னு சொல்கிறான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னு செந்தில் சப்போர்ட் பண்ணுறாரு. பாண்டியனுக்கு சொயின்னு கோவந்துருது செந்தில் சப்போர்ட் பண்ண உடனே. அப்போது இந்த பொண்ணு ராஜிக்கிட்ட நான் பேசக்கூடாது, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கு உரிமை இல்லை. இந்த வீட்டில் ராஜிக்கிட்டன்னு இல்லை, யார்கிட்டையுமே இதை பண்ணாதீங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போட்டுமே. நல்லா இருக்குடா கதை, நல்லா இருக்கேன். அப்படியெல்லாம் விட முடியாதுடா, இது வீடு, புரியுதா? இது குடும்பம், எல்லாரும் சேர்ந்துருக்கிற இடம். இங்கே ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையும் பாதிக்கும்டா, புரியுதா? அப்பா இங்கே யாருமே எதுவும் தப்பு பண்ணலப்பா, என் பேச்சை கேட்காம ஓட போனோம் தப்பு தான்டா, அதை நான் சொல்லத்தாண்டா செய்வேன். சரிப்பா, அப்போ அதை என்கிட்ட சொல்லுங்கப்பா, ராஜுக்கிட்ட சொல்லாதீங்க. கோமதி, இவன் என்ன பேசுன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறானா? டேய் நீ அமைதியாக இருப்பியா இருக்க மாட்டியாடாக்கு நீ? டே கதிரு நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு அவங்க மாமா. இவர் சித்தப்பா காப்பாற்றுறதுக்கு பார்க்கலாம், பழனி காப்பாற்றுறாரான்னு. ராஜிமா நீ உள்ளே போம்மா, காலையிலே சண்டை வேண்டாம், நம்ம இதை பற்றி அப்புறம் பேசுவோம்மா. பழனி சும்மா இருக்க மாதிரி இருக்க மாட்டியாடா நீ? நான் பேசிகிட்டு இருக்கேன்லடா, உங்கள் இஷ்டத்தை அவனை உள்ளே போக சொல்லிட்டுருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் கட்டியே ஆகணும்டா. இந்த பாராஜே, உங்ககிட்ட பேசக்கூடாதுல தர உத்தரவு போட்டிருக்காரு. மாமா அப்படிலாம் இல்லை மாமா, என்கிட்டே பேசுங்க. வேண்டாம்மா, நான் சார்கிட்டே பேசிக்கிறேன். நாளையிலேருந்து நிறுத்த முடியாது, வேணும்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நிறுத்திக்கிறேன். கதிர் வம்பு இழுத்துட்டு இருக்காத, அப்பா கிட்ட மரியாதையாக பேசு. விடு கோமதி, இவனுக்கு திமிரு நக்கல் எல்லாம் கூடி போச்சுல, கொழுப்பாகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னதுக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போக மாட்டாராம், பார்த்தியா? நாளைக்கு நாங்கள் போகாமல் இருக்கிறது நீங்கள் சொன்னதுக்காக இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்கு நானும் ராஜியும் போகிறோம். எங்கே உன்ன மாதிரி ஓடி போகிறான் அவனும்? திருச்செந்தூரா திருவான்மையூர், எங்கே போகிறான்? எங்கே ஓடி போகிறான்? இல்லை ஃப்ரெண்டோட கல்யாணம் சென்னையிலையா? அது நானும் ராஜியும் போகிறோம். அது என்ன போகிறோம், போயிட்டு வரட்டுமான்னு கேட்க தெரியாதா? இல்லை போகலான்னு முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்கு கேட்கணும்டா? வீடுன்னா இதெல்லாம் கேட்கணும். போயிட்டு வரட்டுமா, நான் போகிறேன்ப்பான்னு சொல்லணும். இங்கே பாருடா, நான் உன்னை போக வேணான்னு இப்போ சொல்ல, இப்படி போகணுங்கிற விஷயம் நீ முன்னக்கூட்டியே என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? தப்பு தான், மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்கள் போகிறதுனா கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறோம், இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்துடுறோம். இங்கே லோக்கலில் ஃபங்க்ஷன்னா கூட பரவாயில்ல, சென்னைக்கு போகணுமா, ட்ரெயினில் போகணுன்னாலும் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணணும், பஸ்ஸில் போனாலும் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணணும். எப்படி டிக்கெட் புக் பண்ணாது? இந்த புண்ணை வர நீ கூட்டிகிட்டு போகிறேங்கிற, எப்படி போவேன்? முன்னக்கூட்டியே எதுவும் யோசிக்காமல் எதையாவது பண்ணி வச்சிட வேண்டியது, அப்புறம் அவஸ்தைப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.